அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்திலிருந்து உங்கள் ஆஸ்தான ஜோதிடர் ஜெய்சங்கர் பேசுகிறேன். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். குரு பெயர்ச்சி 2026 உங்களுக்கு எப்படி இருக்கும், உங்கள் ராசிப்படி உங்கள் லக்கணப்படி குரு பெயர்ச்சி எவ்வாறு இருக்கும் அதை பார்க்க போகிறோம். குருவானவர் முதல்ல அவருடைய காரகத்துவம் என்ன அப்படின்னு பார்ப்போம். அவர் குழந்தைகள், பெரியவர்கள், சரிங்களா. இப்போ பணம் புழங்குற இடம், அதாவது அதிக அளவில் பணம் புழங்குற இடம், வங்கிகள், லாக்கர்கள், ஜுவல் நகைகள் இருக்கிற இடம், நகைக்கடை, சரிங்களா. மஞ்சளாக இருக்கக்கூடிய அனைத்து பொருள்களும் போக குருமார்கள், தெய்வ காரியங்கள், பக்தி, ஆன்மீக பணிகள், கோவில் கும்பாபிஷேகம் நடத்துறது, திருவிழாக்கள், பணம் சேமிக்கப்படக்கூடிய இடம், ரகசிய அறைன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அது, கல்லாப்பெட்டி, இப்படி பணம் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் குரு தான் கொடுக்குறார். பணம்னா சுக்கிரன் சிறு பணம், அவர் தினசரி சம்பளம்னு வச்சுக்கோங்களேன், அல்லது தினசரி நமக்கு வியாபாரம் வைக்குது, டெய்லி அன்றாட காசு சுக்கிரன். பெரும் பணம், அதாவது 1 லட்ச ரூபாய்க்குள்ள சுக்கிரன் வச்சுக்கோங்க. இவர் 10 லட்சம், 20 லட்சம், 50 லட்சம், 1 கோடி, 10 கோடி, 100 கோடி, 1000 கோடி, இது பூராமே குரு. அப்போ குரு வர்றாரு அப்படின்னாலே, குரு தான் இருக்கிற அனைத்து கிரகங்களுக்கும் பிரகஸ்பதி, அவர் தான் குரு. நல்ல கிரகங்களின் தலைமை குரு தான். ஸோ அதனால் அவர் இப்போ இந்த வரக்கூடிய 18 தமிழ் தேதிக்கு 18, ஆங்கில தேதிக்கு 2ஆம் தேதி, 18ஆம் தேதி இரவு தமிழ் தேதிக்கு 1:50 குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு வருகிறார், சரிங்களா. மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு மாறுறார். அப்போது அவர் என்னென்ன, இப்போ உங்கள் ராசி லக்கணம் வருஷப்படி சொல்கிறேன், நீங்கள் எந்த ராசி எந்த லக்கணம்னு பார்த்துக்கோங்க. அந்த ராசி லக்கணத்திற்கு அவர் என்னென்ன நன்மைகளை செய்ய போகிறார். ஏன்னா குரு பகவானுக்கு சிறப்பு பார்வை உண்டு. அவர் 5, 7, 9 தான் நிற்கக்கூடிய இடத்திலிருந்து 5ஆம் பாவகத்தை பார்ப்பார், 7ஆம் பாவகத்தை பார்ப்பார், 9ஆம் பாவகத்தை பார்ப்பார். இப்போ கடகராசிக்கு வர்றார் அப்படின்னா 5ஆம் பாவகமாக விருச்சிக ராசியை பார்ப்பார், 7ஆம் பார்வையாக மகர ராசியை பார்ப்பார், சரிங்களா. 9ஆம் பார்வையாக மீன ராசியை பார்ப்பார். குரு தான் இருக்கிற இடத்த விட பார்க்கும் பார்வைகள், பார்க்குற இடத்த தான் ரொம்ப செழிப்பாக்குவார். இப்போ நம்ம சொல்லக்கூடிய அந்த குருவின் காரகத்தோடு நம்ம சொன்னோம்ல, இது எல்லாத்தையுமே அந்த பார்க்குற பார்வையில் இருக்கக்கூடிய அந்த பாவங்களில் இருக்கிற கிரகங்களை சுபப்படுத்துவார். அந்த காரகத்துவங்களை பூரா ஜாதகருக்கு வழங்குவார். ஸோ அந்த வருஷப்படி பார்க்குறப்ப இந்த 2026 குரு பயிற்சி 2/6/2026 அன்று கடகராசிக்கு வர்றார். ஒரு 3 மாதங்கள் இருப்பார். திரும்ப 31/10/2026 அன்று அவர் சிம்ம ராசிக்கு அதிசாரமாக செல்கிறார். அங்கே போய் ஒரு 3 மாதம் இருக்கார். திரும்ப ஜனவரி 24, 2027 அன்று திரும்பவும் கடகராசிக்கே வந்துடுறார். இந்த ஆண்டு, அதாவது அந்த அவர் 1 வருஷம் அப்படிங்கிற மாதிரி, அடுத்த ஆண்டு அந்த ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் கடகராசிலே தான் இருப்பார். அதுக்கப்புறம்
2027 குரு பயிற்சி வந்து சிம்மராசிக்கு போகிறார். இப்போது இருக்கக்கூடிய இந்த கடகராசி வரக்கூடிய இந்த குரு பயிற்சியில் இவர் பார்வை விருச்சிகம், மகரம், மீனம் ஆகிய ராசிகளில் விழுது. இப்போ உங்களுடைய லக்னம் வெவ்வேறு இடங்களில் இருக்கலாம், ராசி வேறு வேறு இடத்துல இருக்கும். அதில் இருந்து இந்த பார்வை பெறக்கூடிய இடங்கள் எத்தனாவது இடமோ அதற்குரிய பலன்கள் என்ன, உங்களுக்கு என்னென்ன இந்த பயிற்சி பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ மேச ராசி அல்லது மேச லக்னம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களை பொறுத்தவரை விருச்சிகம் உங்களுக்கு 8ஆம் வீடு, சரிங்களா? மகரம் 10ஆம் வீடு, மீனம் 12ஆம் வீடு, சரிங்களா? குருவை பொறுத்த வரைக்கும் 5, 7, 9. 5ஆம் இடம் விருச்சிகம், 7ஆம் இடம் மகரம், 9ஆம் இடம் மீனம். ஆனால் மேச ராசி மேச லக்கணக்காரங்களுக்கு அந்த விருச்சிகம் வந்து 8ஆம் வீடு, மகரம் 10ஆம் வீடு, மீனம் 12ஆம் வீடு. இப்போ உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா, இந்த 3 காரகத்துவத்தினால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். 8ஆம் வீடு, 8ஆம் வீடு என்பது ஆயுள். ஸோ ஆயுள் அதிகரிக்கும். வம்பு வழக்கு கேஸ் ஏதாவது இருந்தால் அதிலிருந்து நீங்கள் கொஞ்சம் ரிலீஃப் ஆகிடுவீங்க, சரிங்களா? உங்களுடைய ஏதாவது ரொம்ப நாள் நடந்துகிட்டு இருந்துச்சு ஒரு கேஸ் அப்படின்னா இந்த குரு பகவானுடைய பார்வையினால் உங்களுக்கு அந்த இடத்துல வெற்றி கிடைக்கும், சரிங்களா? திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். புதையல் கிடைக்க வாய்ப்பு உண்டு. 8ஆம் இடம் உங்களுடைய பாலினக்குறி, அடி வயிறு, புதம், மலம் வெளியேறக்கூடிய இடம். இந்த இடங்களில் ஏதாவது ஒரு நோயே இருந்துச்சுன்னா அது குணமாகும். திருமணம் ஆகாத இளைஞர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு திருமணம் ஏற்பாடுகள் செய்யலாம். தாராளமாக அவங்களுக்கு பெண் கிடைக்கும். ரொம்ப வருஷமாக நாங்கள் 4-5 வருஷமாக பெண் தேடிக்கிட்டே இருக்கோம்ல ஒரு சிலர் சொல்கிறீங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் மேசராசி மேச லக்கணமாக இருந்தால் இந்த குரு பயிற்சி அந்த வாய்ப்பை கொடுக்கும், சரிங்களா? கொஞ்சம் வெளிநாடுகள் வெளித்தூரத்துக்கு போயிட்டு வர்றதா இருந்தாலும் போயிட்டு வரலாம். சிறைவாசம் அதே போல் இதில் இருந்தால் அது வந்து கொஞ்சம் பேச்சுவார்த்தையிலே உங்களுக்கு சரியாயிடும், தீர்வுகள் கிடைக்கும். வம்பு வழக்கு கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து என்ன செய்யணும், அடக்கி வாசிக்கணும். எங்கே போனாலும் தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் மாட்ட மாட்டீங்க, மாட்ட வேண்டாம். அதனால் கொஞ்சம் எங்கேயும் வந்து வாயை விட்டுறாதீங்க, எல்லாமே நல்லதே நடக்கும். அடுத்தபடியாக உங்களுக்கு இன்னொரு மொத்தம் 3 நன்மையுமே உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா? சரி, 8ஆம் இடத்தை சொல்லியாச்சு. 10ஆம் இடம் மகரம். உங்களுக்கு 10ஆம் இடத்திற்குரிய பெனிஃபிட் எல்லாம் என்னென்னா தொழில். இது வரைக்கும் வந்து உங்களுக்கு தொழில் சுமாராக நடந்தால் இந்த ஒரு ஆண்டு மிகச்சிறப்பாக நடக்கும். ஸ்வீட் ஸ்டால் இதெல்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகச்சிறந்த முறையில் நீங்கள் இன்னொரு பிரான்ச் வைக்கிற அளவுக்கு மலமலன்னு முன்னேறுவீங்க. நிறைய ஆர்டர்கள் கிடைக்கும் தொழிலில், சரிங்களா? அதே போல் சமூகத்தில் அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் உயரும். அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும், சரிங்களா? இப்போ வந்து மாமியார் வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு உண்டு, சரிங்களா? அது மாதிரி உங்களுக்கு நண்பர்கள், உதவி செய்யக்கூடிய நண்பர்கள் இருப்பாங்க. நீங்கள் மிகப்பெரிய அளவில் இந்த ஆண்டு தொழில் மூலமாக செட்டில் ஆவீங்க, சரிங்களா? சரி, 12ஆம் இடம் மீனம். 12ஆம் அதாவது உங்களை பொறுத்தவரை 12ஆம் இடம் மீனம், குருவை பொறுத்தவரை அது 9ஆம் பார்வை. ஸோ உங்களுக்கு 12ஆம் இடத்தில் கிடைக்கக்கூடிய 12ஆம் இடம் என்பது அயன சயன தூக்கம், படுக்கை சுகம். ஸோ கவலைகள் நிறைய வந்து போட்டு அமுக்கும் அந்த இடத்துல. ஸோ நீங்கள் அதிலிருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகுங்க. இப்போ உங்களுக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இப்போ ஜென்மச்சனி அங்கே தான் நிற்கிறார். அவரால் சில ஆபத்துகள் வராமல் உங்களை வந்து குரு வந்து காப்பாற்றுவார். ஸோ அதனால் வெளிநாடு போகணுன்னா போகலாம். நீங்கள் ஊரை விட்டு ஓடக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலும்
அது ஏதோ ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு புண்ணியத்தில் அது சால்வ் ஆகி நீங்கள் திரும்பவும் சமூகத்தில் ஒரு அந்தஸ்துள்ள நபராக மாறுவீங்க இந்த குரு பயிற்சினால. ஓகேவா? சரி, இப்போ ரிஷபராசிக்கு வந்து என்ன அப்படின்னா, அவரை பொறுத்தவரை குரு பகவான் எந்தெந்த இடத்துக்கு வர்றாருன்னா 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை, 11ஆம் பார்வையை பார்க்குறாரு. ஸோ 7ஆம் பார்வையாக இருக்கிறனால உங்களுக்கு மனைவி உடன் கருத்து வேறுபாடு இருந்தால் அதெல்லாம் நீங்கள் பேசி சுமூகமாக தீர்த்துக்குவீங்க. ஒரு சிலர்லாம் விவாகரத்து போகக்கூடிய சூழ்நிலையில் கூட இருக்கும். ஆனால் யாராவது ஒருத்தங்க சொந்தக்காரங்க தலையிட்டு, அதுதான் அவர் தான் குரு, அப்போ யாராவது ஒருத்தங்க தலையிட்டு அந்த பிரச்சனையை முடிச்சு வச்சுக்கணும். மனைவி மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய வருமானங்கள், நண்பர்கள் மூலமாக வரக்கூடிய வருமானங்கள், பொது ஜன தொடர்பு அதிகரிக்கும். சரிங்களா? சமுதாயத்தில் உங்களுக்கு நல்ல பேரும் புகழும் கிடைக்கும். 7ஆம் பார்வை பார்க்கறனால விருச்சிகம் தான் உங்களுக்கு 7ஆம் பார்வை. சரிங்களா? சரி, 9ஆம் பார்வை. 9ஆம் பார்வைங்கிறப்ப மகரம் வந்து உங்களுக்கு 9ஆம் பார்வை. அப்போ தந்தையின் நிலை நல்ல ஆரோக்கியமாக இருப்பார். இந்த ஆண்டு அவரை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை. சரிங்களா? உங்களுக்கு நல்ல பாக்கியங்கள் கிடைக்கும். குழந்தைகள் மூலமாக ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பூர்வீக புண்ணியத்தில் இருக்கக்கூடிய அந்த சொத்துக்கள், உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரும். கொஞ்சம் வெளிநாட்டு முதலீடு, வெளிநாடு போகிறதுக்கு வர்றதுக்கு எல்லாம் வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். தீர்த்த யாத்திரைகள், புனித ஸ்தலங்களுக்கு நீங்கள் போவீங்க. கோவில் திருப்பணிகளில் கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது கோவில் கும்பாபிஷேகம், இந்த மாதிரி ஒரு முக்கியமான விசேஷங்களுக்கு நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அது மிகப்பெரிய பாக்கியம் ஸ்தானம். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு அந்த பாக்கியங்கள் கிடைக்கும். சரிங்களா? 11ஆம் இடமான மீனம். 11ஆம் இடம் என்பது உங்களுக்கு லாபஸ்தானம். இப்போது வந்து இந்த வருஷம் நீங்கள் ஏதாவது வணிக வளாகங்களோ அல்லது உங்களுக்கு வாடகை வருமானமோ அல்லது ஒரு முதலீடு பண்ணி அதன் மூலமாக வரக்கூடிய வருமானமோ இதில் நீங்கள் கவனம் செலுத்துவீங்க. சரிங்களா? 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஓரளவுக்கு உழைக்காமலே வரக்கூடிய வருமானங்களை திட்டமிட்டு ஏற்படுத்துவீங்க. சரிங்களா? உங்களுக்கு படிச்சுட்டு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். அதே போல் திருமண முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் வந்து அமையும். ஏன்னா அது ஒரு வெற்றி ஸ்தானம். அதனால் வந்து நீங்கள் பொண்ணு தேடினீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். மாப்பிள்ளை தேடினீங்கனாலும் உங்களுக்கு நல்ல இடங்களில் மாப்பிள்ளை அமையும். சரியா? சரி, மிதுன ராசிக்காரர்கள், மிதுன லக்கணக்காரங்களுக்கு உங்களுக்கு 6ஆம் இடத்தையும் 6ஆம் பார்வை, அதாவது 6ஆம் இடம் மற்றும் வந்து 8ஆம் இடம் 10ஆம் இடமாக குருவுடைய பார்வை அமையும். உங்கள் ராசி லக்கணத்துக்கு அவருடைய பார்வை 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடம். 6 என்பது ருணர் ரோக சத்துருஸ்தானம். ஸோ எதிரிகளை மிக அழகாக சமாளித்து வெளியே வருவீங்க. நோய் இருந்தால் அதிலிருந்து இந்த ஆண்டு நல்ல முறையில் ரிலீஃப் ஆயிடுவீங்க. கடன் இருந்தாலும் கடன் அடைக்கிற அளவுக்கு உங்களுக்கு வருமானமோ அல்லது எப்போயாவது முன்னாடி ஒரு இடம் வாங்கி போட்டுருப்பீங்க, அது விற்றுட்டீங்கன்னு வச்சுங்களேன், 10 லட்ச ரூபா கடனாக இருந்தாலும் உங்களுக்கு டக்குன்னு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பலன் அளிக்கும். கடன் அடைஞ்சிடும். சரிங்களா? அப்போது தாய்மாமன் வழியில் உங்களுக்கு அனுசரணை உண்டு. நீங்கள் வேலைக்கு முயற்சி பண்ணலாம். இந்த குரு பயிற்சி இருக்கிறப்பயே நீங்கள் போட்டித் தேர்வுகள் எழுதலாம். உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு உண்டு. சரிங்களா? சரி, 8ஆம் பார்வை. 8ஆம் பார்வை என்பது உங்களுக்கு ஏற்கனவே பார்த்தா வம்பு வழக்கு பிரச்சனைகள் இதிலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆவீங்க. கொஞ்சம் பேச்சை குறைச்சிக்கணும். சரிங்களா? எதுனாலும் உங்களுக்கு போராடி தான் கொஞ்சம் வெற்றி பெற மாதிரி இருக்கும். அந்த ஸ்தானத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய பலன்கள், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகமும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் இன்சூரன்ஸ் முதலீடு செஞ்ச பணம், இது மாதிரி. அதே மாதிரி உங்களுக்கு யூக வணிகம், அதாவது எப்படின்னா முதல் போடாத தொழில் பண்ணிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் லாபம் பார்ப்பீங்க. யூக வணிகம் என்பது இந்த ஷேர் மார்க்கெட்டு, இந்த குரூட் ஆயில், அதுலன்னு அந்த இது பண்ணுறாங்க இல்லையா, கமாடிட்டி மார்க்கெட்டு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நல்ல முறையில் கை கொடுக்கும். சரி, 10ஆம் பார்வை தொழில் அபிவிருத்தி நடக்கும்.
மாமியாருடைய சொத்துக்கள், சுய முயற்சியில் நீங்கள் பண்ணக்கூடிய அந்த சுய தொழில் மிக சிறப்பாக நடக்கும். சமுதாயத்தில் உங்களுக்கு அந்தஸ்து, பெயர், புகழ் எல்லாமே கிடைக்கும். சரிங்களா? சரி, இப்போது கடகராசி கடக லக்கணத்துக்காரங்களுக்கு உங்களுக்கு குரு வந்து உச்ச குருவாக உங்கள் லக்கணத்திலே இருக்கார், ராசியிலே நிற்கிறார். இப்போ அவருடைய பார்வை 5, 7, 9. அப்போ 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம், பூர்வீக புண்ணியஸ்தானம். உங்களுக்கு இப்போ நீங்கள் புத்திரர்களுக்காக ஏங்கிட்டு இருக்கீங்க, புத்திர பாக்கியத்துக்காக ஏங்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த வருஷம் கண்டிப்பாக புத்திர பாக்கியம் உண்டு. குழந்தைகளால், இப்போ ஏற்கனவே குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களால நீங்கள் பெருமை அடைவீர்கள். உங்களுக்கு பூர்வீக புண்ணிய தாராளமாக கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். அது வழக்கில் இருந்தாலும், அது வந்து பிரச்சனையில் இருந்தாலும் அது உங்களுக்கு சால்வ் ஆகி உங்கள் பக்கம் சாதகமாக வரும். கதை, கவிதை, கட்டுரை நிறைய எழுதலாம். நீங்கள் திரைத்துறை, கலைத்துறையில் இருந்தீங்கன்னா மிகச்சிறந்த புகழ் பெறுவீங்க இந்த வருஷம். உங்களுக்கு விருதுகள், அவார்டுகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பள்ளிகள்லேயும் அப்படி தான். ஸ்கூலில் வந்து உங்களுக்கு கவிதை, கட்டுரை போட்டி இந்த மாதிரிலாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் அதில் பரிசு பெறுவீங்க. அதே போல் காதலிக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. இந்த வருடம் இளைஞர்களாக இருப்பவர்களுக்கு காதலிக்கக்கூடிய யோகம் உண்டு. சரிங்களா? ஸோ இது மாதிரி வந்து உங்களுக்கு 5ஆம் இடத்திற்குரிய பலன்கள் தாராளமாக கிடைக்கும் கடகராசிக்காரங்க. 7ஆம் இடமாக மகர், 7ஆம் பார்வை. ஸோ 7ஆம் பார்வை அப்படின்னா உங்களுக்கு அதற்குரிய பலன்கள். அதாவது உங்களுக்கு திருமணம் ஆகாமல் இருந்தால் திருமணம் இந்த ஆண்டு நடைபெறும். குருப்பெயர்ச்சி இந்த வருஷம் உங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கும். நல்ல பெரிய வசதியான வீட்டிலேருந்து உங்களுக்கு பெண்ணு கிடைக்கும். அல்லது சம்பந்தம், மாப்பிள்ளைனா மாப்பிள்ளை, பொண்ணுக்கு வரன் தண்டிங்கன்னா மாப்பிள்ளை நல்ல வசதியான இடத்துலேருந்து உங்களுக்கு மாப்பிள்ளை கிடைப்பார். அதே போல் மனைவிகிட்ட வந்து சரியான கருத்து வேறுபாடு இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் தீர்ந்து நீங்கள் தாராளமாக இல்லறத்தில் ஈடுபடுவீங்க. இல்லற சுகம், காம உணர்வு எல்லாமே இந்த வருஷம் சூப்பராக இருக்கும். சமூகத்தில் உங்களுக்கு அந்தஸ்து, நல்ல ஒரு பொறுப்புகள் இது எல்லாமே கிடைக்கும். பொது ஜன தொடர்பு கிடைக்கும். சரிங்களா? கூட்டு தொழில் சிறப்பாக இருக்கும். நண்பர்கள்லாம் உங்களுக்கு நல்ல முறையில் உதவி செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? 9ஆம் பார்வை. 9ஆம் பார்வையில் கிடைக்கக்கூடிய தந்தையுடைய ஆரோக்கியம், உங்களுக்கு அந்த தந்தை வழி சொத்துக்கள், தந்தை வழி உறவினர்கள், பாக்கியம், அனைத்து விதமான பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சம் வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இப்போ இந்த வருஷம் ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் தாராளமாக வெளிநாடு போயிருவீங்க. இது வரைக்கும் ஏதாவது தாமதமாகிட்டே இருக்கும். உங்களுக்கு எந்த ஏமாற்றமும் இல்லாமல் இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு நீங்கள் ஃபாரின் போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். சரிங்களா? அதுபோக வந்து உங்களுக்கு பால் பாக்கியம்னு சொல்லக்கூடிய அனைத்து விதமான பாக்கியங்களும் நீங்கள் வந்து இந்த வருஷம் அனுபவிப்பீங்க. நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும். ஓகே, இப்போ அடுத்து சிம்ம ராசி, சிம்ம லக்கணத்துக்காரங்க. இவங்களுக்கு 4ஆம் பார்வை 6, அப்புறம் 12. சரிங்களா? அப்போ இவர்களை பொறுத்தவரை 4, 6, 8, 12 வந்து அதாவது குரு நிற்கிறார் 12. உங்களுக்கு 12 குரு நிற்கிறாரு. ஸோ உங்களை பொறுத்தவரை நல்ல யோகம். ஏன்னா உங்களுக்கு 4 விதத்தில் வந்து லாபம். பார்வை என்று சொல்லும்போது 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம். 4ஆம் இடத்திற்குரிய இப்போ உங்களுக்கு வந்து தாய் ஸ்தானம் இல்லையா? 4ஆம் இடம் வந்து தாய், வண்டி, வாகனம், வீடு, இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமையும். தாயாருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாங்கன்னா அவங்க குணமாயிருவாங்க. சரிங்களா? உங்கள் தாயார் இந்த ஆண்டு ரொம்ப பாக்கியவதியாக இருப்பாங்க. ஏன்னா கோவில், குளம், அது இதுன்னு வந்து அவங்க ரொம்ப தீவிரமாக அவங்க வேலையில் பிஸி ஆகிடுவாங்க.
ஆரோக்கியம் மேம்படும், குடும்பத்தில் ஆரோக்கியம் மேம்படும், சுகம் கிடைக்கும். இந்த ஜாதகருக்கு இல்லற சுகத்திலிருந்து அனைத்து சுகங்களும் நல்ல முறையில் கிடைக்கும். விவசாய நிலம், பம்ப் செட்டு, கால்நடைகள், இது எல்லாமே இவங்க வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஏற்கனவே வச்சுருந்தாங்கன்னா அதுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும். கால்நடைகளாம் எண்ணிக்கை கூட, விவசாய நிலம், விவசாயம் மூலமாக வருமானம், எல்லாமே அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சரி, 6ஆம் இடம். 6ஆம் இடம்னா உங்களுக்கு நோய் கடன் எதிரி சத்துரு, தாய்மாமன். ஸோ நோய் கொஞ்சம் குறைய வாய்ப்புண்டு. சிம்மராசிக்காரங்களுக்கு ஏதாவது நோய் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கம்மியாகும். கடன் குறைந்து நீங்கள் கடன் அடைச்சிடுவீங்க. எதிரிகள் உங்களை ஜெயிக்க முடியாது, அவங்க உங்களுக்கு பயப்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். சரிங்களா? அப்போ தாய்மாமன் ஆதரவு நல்லாவே இருக்கும். நீங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக வேலைக்கு அப்ளிகேஷன் போடுங்க, வேலை கிடைக்கும். சரிங்களா? சரி, 8ஆம் இடம். ஏன்னா 8ஆம் பார்வை இல்லையா? 8ஆம் பார்வையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அதாவது வம்பு வழக்கு பிரச்சனைகள், நீங்கள் 8ஆம் இடம்ல இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கும். வெளி இடங்களில் வாயை திறந்து வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிடக்கூடாது. ஸோ பிரச்சனைகள் தாராளமாக நம்மளாவே அதுக்கு ஆளாயிடக்கூடாது. ஸோ அதனால் தேவையில்லாத பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விளைவிக்கிங்க. ஏதாவது ஒரு சண்டை நடக்கிற இடம், அந்த இடம் ஒரு விபத்து நடந்திருக்கு, வண்டிகளில் வண்டி ஓட்டும்போது ரொம்ப கவனமாக இருக்கும் நீங்கள். சரிங்களா? எல்லா இடத்தோட துஷ்டனை கண்டால் தூர விலகுன்ற மாதிரி இருக்கணும். மற்றபடி உங்களுக்கு சிறப்பு. 12ஆம் இடத்துல குரு நிற்கிறார் உங்களுக்கு. ஸோ அந்த இடமும் உங்களுக்கு சிறப்படையும். அதாவது என்னென்னா சுப செலவுகள் ஏற்படும். மருத்துவமனைக்கோ அல்லது சிறைக்கோ செல்ல வேண்டிய வாய்ப்பு இல்லை. இந்த வருஷம் நீங்கள் மருத்துவமனைக்கே போக மாட்டீங்க. வேறு ஏதாவது பிரச்சனையில் மாட்டி சிறைக்கு செல்லக்கூடிய நிலைமையெல்லாம் ஏற்படலாம். ஸோ அதனால் கவனமாக நம்ம டீல் பண்ணணும். மற்றபடி உங்கள் வீட்டை பொறுத்தவரை, உங்களை பொறுத்தவரை, உங்கள் ராசிக்கு லக்கணத்துக்கு சுப செலவுகள் தான் அமையும். கன்னிக்கு 3ஆம் பார்வையும், அதாவது குரு பார்க்கக்கூடிய இடம் 3ஆம் பாவகம், 5ஆம் பாவகம், 7ஆம் பாவகம். அப்போ கன்னி ராசிக்காரங்க தைரிய வீரிய ஸ்தானத்தில் நல்லாவே இருப்பாங்க. தைரியமாக எந்த ஒரு காரியத்திலும் இந்த ஆண்டு நீங்கள் ஈடுபடலாம். இதுக்கு முன்னாடி தயங்கி கொண்டிருந்த காரியங்கள் இப்பொழுது நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா நடக்கும். அது போக பத்திரங்கள் எழுதுறது, அதே மாதிரி காதல் முயற்சியில் ஈடுபடலாம். அதாவது திருமணம் ஆகாதவங்களாக இருந்தீங்கன்னா, படிச்சிட்ருக்கோம், நான் லவ் பண்ணணும் சார் அப்படின்லாம் ஒரு சிலரில் கேட்குறாங்க இல்லையா? லவ் பண்ண போகிறேன், பண்ணலாமா அப்படின்னா என் ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த வருஷம் பண்ணலாங்க. உங்கள் காதல் வெற்றி அடையும். சரிங்களா? அப்போ முயற்சி எடுக்கலாம். 3ஆம் இடம் தகவல் தொடர்பு சிறப்பாக இருக்கும். ஃபோன் மூலமாக உங்களுக்கு நல்ல செய்திகள் இந்த ஆண்டு வரும். சுப செய்திகள், அதாவது நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஃபோன் மூலமாக தகவல் வரும். சரி, 5ஆம் இடம் குழந்தைகள் மூலமாக பெருமை, பூர்வீக சொத்துக்கள் வர்றது. சரிங்களா? காதல், அதிலும் காதல் தான். அப்போ இது கொஞ்சம் பருவமடைந்த காதல், அது பக்குவமில்லாத காதல் 3, 5 பருவமடைந்த காதல். கொஞ்சம் 2 பேருக்குமே விவரம் நல்லாவே தெரியும். அப்படி ஆட்களுடைய காதல், அது முயற்சியில் ஈடுபடலாம். அது போக குலதெய்வம், அப்புறம் இஷ்ட தெய்வம், இவங்களை நீங்கள் கண்டுபிடிக்காமல் இருந்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப அமைப்பு சரியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இன்னார்தான்ங்கிற குருவே காட்டியிருப்பார். குலதெய்வம் அறியாதவங்க, அதேபோல் இஷ்ட தெய்வத்தை நீங்கள் இந்த ஆண்டு நல்லா வணங்குங்க. உங்களுக்கு அந்த பலன்கள்லாம் நல்லா சிறப்பாகவே கிடைக்கும். வழக்குகள் இருந்தால் உங்கள் பக்கம் சாதகமாக முடியும். சரிங்களா? 7ஆம் பாவகம். 7ஆம் பாவகம் என்பது இப்போ நீங்கள் நான் சொன்ன பாருங்களேன், அதாவது காதல் ஈடுபடுறீங்க,
3ஆம் இடம் வந்து பக்குவமில்லாத காதல், 5ஆம் இடம் வந்து பக்குவப்பட்ட காதல். இது வெற்றி அடையுமா தோல்வி அடையுமாங்கிறது இந்த 7ஆம் இடம் தான். ஏன்னா கன்னிராசிக்காரங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க, அறிவாகவும் இருப்பாங்க, புத்திசாலித்தனமாக இருப்பாங்க. ஸோ அதனால் இந்த இடம், ஏன்னா குரு தனது வீட்டையே 9ஆம் இடத்துல பார்க்குறாரு. ஸோ இந்த நீங்கள் ஏற்கனவே பண்ண முயற்சிகளுக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். இப்போது மனைவி அல்லது கணவன், இப்போ அவங்க கன்னிராசி ஆணாக இருந்தால் மனைவி, பெண்ணாக இருந்தால் கணவன், ஆரோக்கியம் மேம்படும், இல்லற சுகம் சூப்பராக நல்லாயிருக்கும். சரிங்களா? நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும். மனைவி பேரில் நீங்கள் ஒரு தொழில் செஞ்சீங்கன்னா அது மிக சிறப்பாக இருக்கும். சமுதாயத்தில் உங்களுக்கு அந்தஸ்து கூடும். இந்த ஆண்டு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு நிறுவனத்தாலோ அல்லது அரசாங்கத்தாலோ கௌரவிக்கப்படுவீங்க. ஓகேவா? சரி, துலாம் ராசிக்காரங்க, துலாம் ராசிக்கு 2, 4, 6 குருவுடைய பார்வை. இப்போ 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம், கல்வி, வாக்கு, அப்புறம் பணம் வரக்கூடிய வழி வந்து 2ஆம் பாவகம் தான். ஸோ இது 4மே மிகச்சிறந்த முறையில் உங்களுக்கு மேம்படும். குடும்பம் அமையறதுனால யாருக்காவது வந்து திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் இந்த ஆண்டு நடைபெறும். அவங்க ஒரு குடும்பஸ்தராக ஆயிடுவாங்க. அதேபோல் குடும்பத்தில் உள்ள அனைவரும் கூடிய அந்த ஆரோக்கியம், அதாவது நேசம், பாசம், இது எல்லாமே மிக சிறப்பாக இருக்கும். அதே போல் கல்வி தடையில்லாமல் நல்லா படிப்பாங்க, எந்த தடையும் வராது. பேச்சு மிகச்சிறந்த ஒரு தெய்வீகமான பேச்சு, அனைவருடன் இனிமையான பேச்சு, இனிமையாக பழக்க வழக்கங்கள், இனிமையாக பழகக்கூடிய தன்மை, இது எல்லாமே இந்த வருஷம் வந்து உங்களுக்கு மேம்படும். புதிய நண்பர்கள் நிறைய கிடப்பாங்க. சரிங்களா? சரி, 4ஆம் இடம் தாய்க்கு உங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். தாய் மிக நல்ல காரியங்களில் ஈடுபடுவாங்க. கோயிலுக்கு போகிறது வர்றது, புண்ணிய குடும்பத்திற்காக அவங்க வந்து ரொம்ப நல்ல செய்கைகளை செய்வாங்க. வீடு வாங்க நினச்சிங்கன்னா வீடு கண்டிப்பாக வாங்கலாம். பிளாட் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பிளாட் கிடைக்கும். சரிங்களா? புதுசாக பைக்கை மாற்றணுன்னா நீங்கள் தாராளமாக இந்த ஆண்டு மாற்றுவீங்க. கார் வாங்கினாலும் வாங்கிக்கலாம். எல்லாமே அந்த அசையாத சொத்துக்கள் இந்த ஆண்டு வந்து நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்கலாம். நிறைய பேர் அந்த மாதிரி வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இந்த வருஷம் இருக்குது துலாம் ராசிக்காரங்களுக்கு. 6ஆம் இடம், நோய் இருந்தால் உங்களுக்கு நோய் தொந்தரவுகள் குறையும். எதிரிகள் உங்கள்கிட்ட பயந்துக்கிட்டு எதிரிகள் கொஞ்சம் காணா போயிடுவாங்க, அதாவது பலம் இழந்துருவாங்க. சரிங்களா? அதே போல் ஏதாவது சிறிய ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம், சிறிய தொந்தரவுகள். ஸோ அதனால் கவனமாக வண்டி ஓட்டும் போதெல்லாம் ரொம்ப கவனமாக தான் நீங்கள் போகணும் வரணும். தாய்மாமனுடைய ஆதரவு உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். கடன் சுமைகள் உங்களுக்கு குறைய வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே கடன் வாங்கி வீடு கட்டியிருந்தீங்கன்னா அது வந்து அடப்பற்றக்கூடிய வாய்ப்பு இந்த வருஷம் இருக்குது. நீங்கள் அதாவது உங்களுக்கு என்னென்னா ஏதாவது ஒரு சொத்தோ பத்தோ அல்லது ஏதோ ஒரு பணத்தையோ ஏதோ ஒரு இடத்துல வச்சு காணாமல் இவ்வளோ நாளாக தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஆண்டு அதை நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தீங்க. உங்களுக்கு அந்த சொத்து மூலமாக பல மடங்கு லாபம் கிடைக்கும். அல்லது நீங்கள் வச்சுருந்த நகையோ ஏதோ ஒன்று காணா போயிடுச்சு அப்படின்னா அதை வந்து உங்களுக்கு திரும்ப உங்கள் கைக்கே கிடச்சிடும். அந்த யோகம் உங்களுக்கு உண்டு. விருச்சிகம் லக்கணம் அல்லது ராசியாக கொண்டவங்களுக்கு முதல் பார்வை, குருவுடைய முதல் பார்வை நீங்கள் வந்து 5ஆம் இடத்துல இருக்கீங்க. ஸோ அதனால் முதல் பார்வை உங்களுக்கு. அப்போ உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும், புகழ் அந்தஸ்து கூடும். ஆரோக்கியம் நீங்கள் கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக நீங்கள் திரும்ப நல்லா வந்துடுவீங்க. சரிங்களா? அதே ஒரு உங்களுடைய ஆயுள் கூடும், உண்ண நலன்கள் எல்லாமே சிறப்பாகும், நல்ல நண்பர்கள் கிடப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தைரியம் வீரியம் அனைத்தும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை கொடுக்கும் இந்த ஆண்டு. தன்னம்பிக்கைன்னு வச்சுக்கோங்களேன், தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கும்.
எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி உடல் ஆரோக்கியமும் மேம்படும். சரிங்களா? 3ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்குறாங்க. அதாவது உங்களை பொறுத்தவரை 3ஆம் பார்வை, குருவை பொறுத்தவரை அது 7ஆம் பார்வை. அப்போ உங்களை பொறுத்தவரை 3ஆம் பாவகத்தை அவர் பார்க்குறார். ஸோ 3ஆம் பாவத்துக்குரிய இளைய சகோதரம் சகோதரிகள் அவங்க சிறப்படைவாங்க. திருமணமாகாமல் இருந்தால் அவங்களுக்கு திருமணமாகும். சரிங்களா? ஆமாம். ஏன்னா அது வந்து தைரிய வீரியம், உங்களுக்கு தைரிய வீரியம்லாம் அதிகரிக்கும். சில இந்த மாதிரி அதாவது 3ஆம் பாவத்திற்குரிய அந்த முயற்சி, எந்த ஒரு இதுலையும் புதிய முயற்சிகளை நீங்கள் ஈடுபட்டு ஜெயிப்பீங்க. ஓகேவா? சரி. அடுத்து 5ஆம் பார்வை. 5ஆம் பார்வையில் வந்து உங்களுக்கு குழந்தைகள் பிறக்க வேண்டியது இருந்தால் பிறக்கும், அல்லது குழந்தைகளுக்கு ஆரோக்கியம் மேம்படும், குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க. சரிங்களா? ஆமாம். உங்களுடைய குழந்தைகள் 17-18 வயசில் இருந்தாங்கன்னா அவங்க வந்து காதலில் ஈடுபடுவாங்க. கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருந்தாலும் காதலில் ஈடுபடுவாங்க. நீங்கள் நல்லா தாராளமாக பார்த்துக்கலாம், கேட்கலாம். அவங்க காதலை உங்கள்கிட்ட தைரியமாக சொல்லக்கூடிய தகுதியை அவங்க பெறுவாங்க. கதை, கவிதை, கட்டுரை, கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப டாப்பான ஒரு எதிர்காலம் இந்த வருஷம் கிடைக்கும். அதாவது அங்கீகாரம் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் வழக்கு இருந்தால் அந்த வழக்கு தீர்வாகும், உங்கள் கைக்கு வரும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு சில பூர்வீக புண்ணியங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரி, இப்போ வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு 2ஆம் இடத்துல குரு பார்வை இருக்குது, 4ஆம் இடத்துல பார்வை இருக்குது, 12ஆம் இடத்துல பார்வை இருக்குது. 2ஆம் இடம் என்பது குடும்பம், கல்வி, வாக்கு, தனம், பண வரவு. ஸோ இது எல்லாமே சூப்பராக மேம்படும். இது வரைக்கும் உங்களுக்கு வந்து தொழிலில் ஏதாவது நீங்கள் அக்ரிமெண்ட் போடாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தாராளமாக அக்ரிமெண்ட் போட்டுருவீங்க. அல்லது அந்த அக்ரிமெண்ட் போட்டு சொத்து முடிக்க முடியாமல் இருந்துச்சு அப்படின்னா சொத்தை வாங்கிடுவீங்க. சரிங்களா? குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். ஆரோக்கியம் மேம்படும். தொழில் மூலமாக வருமானம் நல்ல முறையில் வரும். கல்வி, அடிப்படை கல்வி ஏதாவது வந்து உங்களுக்கு தடங்களாக இருக்குது, சின்ன பிள்ளைகளுக்கு தடங்களாக இருக்குன்னா அது இந்த வருஷம் வந்து அவங்க பார்த்தீங்கன்னா சூப்பராக நல்லா படிப்பாங்க. சில குழந்தைகளுக்கு பேச்சு வராமல் இருக்கும். ஒரு 2 வயசு 3 வயசு கூட பேசுகிறதுக்கு ரொம்ப இது இல்லாமல் இருப்பாங்களே, அவங்கெல்லாம் அழகாக பேச ஆரம்பிச்சுவாங்க. சரி, 4ஆம் இடம் தாயார், சொத்து பத்து, அசையும் அசையாத சொத்துக்கள் இதெல்லாம் வாங்குவீங்க. விவசாய நிலம், பம்பு செட்டு, கால்நடைகள். உங்களுக்கு உங்கள் சொத்து வந்து நல்ல மெயினான இடத்துல இருக்கும். நீங்கள் வாங்கி போட்ட இடம் 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி போட்டிருப்பீங்க அவுட்டரில். ஆனால் இப்போ அதை சுற்றி பூரா வீடுகள் வந்துருக்கும். அன்றைக்கி சதுரடி 300ரூவான்னு வாங்கியிருப்பீங்க. இப்போ அந்த இடத்துல சதுரடி 2000ரூவா போயிட்டு. இப்போ உங்களுடைய சொத்து மதிப்புகள் உயரும். நீங்கள் அதை விற்று பெரிய லாபம் பார்க்கலாம். ஸோ இது மாதிரி சொத்து பத்து மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள் நிறைய கிடைக்கும். சுகங்கள் மேம்படும். மொத்தத்தில் ஒட்டுமொத்த குடும்ப சுகம் மேம்படும். ஏன்னா அது சுகஸ்தான். மனது உங்களுக்கு கொஞ்சம் அலைப்பாயும். சில நேரங்களில் வந்து கவலைகளும் மனசில் சூழும். இருந்தாலும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா குரு பார்வை இருக்குது. குரு பார்வை கோடி நன்மை. இப்போ உங்களுக்கு 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அப்போ சுப செலவுகள், வீட்டில் திருமணம், கல்வி, இந்த இதுக்காக வந்து பணம் செலவழிக்கிறது, பிள்ளைகளை வந்து வெளிநாடு படிக்க அனுப்புறது, அதெல்லாம் நடக்கும். அல்லது நீங்கள் வெளிநாடு போயிட்டு வர்றது, இது மாதிரியான சுப செலவுகள் நடக்கும். குடும்பத்திற்காக பணம் வரக்கூடிய செலவுகள், ஆஸ்பத்திரி செலவுகள், மற்ற அனாவசிய செலவுகள் குறையும். எல்லாமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா மேம்பட்ட ஒரு நிலைமைக்கு வருவீங்க. தனுசு ராசி, தனுசு லக்கணம் உள்ளவங்க, மகர ராசி, மகர லக்கணம் உள்ளவங்களுக்கு குரு தனது பார்வையாக, அதாவது 7ஆம் பார்வையாக உங்களை நேரடியாக பார்க்குறாரு. அது 7ஆம் பார்வையாக பார்ப்பதனால உங்களுக்கு மனைவி மூலமாக அதிர்ஷ்டம் உண்டு. போக உங்களுக்கு நல்ல ஒரு தைரிய வீரியம் அனைத்தையும் கொடுப்பார். குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். 7ஆம் பார்வையாக இருக்கிறதுனால உங்களுக்கு, அதாவது அந்த ராசி லக்கணத்தில் இருக்கிறவங்க அந்த திருமண வயதில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உடனடியாக திருமணம் குருவே நடத்தி வைப்பார்.
தேவை அந்த அந்த உங்கள் திருமணம் நடத்துறதுக்கு தேவையான அனைத்தையும் கொடுப்பார். பணம் கம்மியாக இருக்குது, ஒரு சிலர்லாம் பணம் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு நம்ம குழந்தைக்கு திருமணம் பண்ணணும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்களே, அவங்களுக்கெல்லாம் பணம் வந்துடும். திருமணத்தை நடத்தியான்ற அளவுக்கு எல்லாமே தேடி வந்துடும். காணாமல் போன சொத்தோ அல்லது நகையோ அல்லது இது மூலமாகவோ மனைவி மூலமாக பணம் வர்றது உண்டு. ஸோ இந்த மாதிரிலாம் சில வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். சமுதாயத்தில் அந்தஸ்து கூடும். நண்பர்களே உங்களுக்கு நிறைய உதவி செய்வாங்க. இப்படி பலதரப்பட்ட உதவிகள் எல்லா பக்கமும் இருந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு மேம்பட்ட நிலைக்கு வருவீங்க. மகர லக்கணம், மகர ராசிக்காரங்க. சரிங்களா? 3ஆம் இடம், உங்களுடைய 3ஆம் இடம் குருவின் 9ஆம் பார்வை. 3ஆம் இடம் என்பது முயற்சி, தைரியம், வீரியம், ஆண்மை சக்தி, உங்களுக்கு எல்லாமே கூடும். ஒரு சிலருக்குலாம் அந்த ஆண்மை சக்தி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா, ஏதோ ஒரு தமிழ் மருந்தோ ஏதோ ஒரு மருந்தை வாட்ஸ்அப்லேயே எதுலேயே பார்த்து அவங்க அந்த மருந்தை சாப்பிட ஆரம்பிச்சு இந்த வருஷம் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப டாப்பில் வந்து சரியாயிடும். குழந்தை பாக்கியம் உண்டு. தைரியம், வீரியம் அனைத்தும் கிடைக்கும். அதே போல் செல்ஃபோன் மூலமாக நல்ல செய்தி வரும். தகவல் தொழில்நுட்பம் மூலமாக இவங்க வந்து அந்த துறையில் இருந்தாங்கன்னா மேலே போயிடுவாங்க. பெரிய கம்பெனிக்கு போவாங்க, நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும். பாண்டு, பத்திரங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லையும், பத்திரப்பதிவு துறை இந்த மாதிரி இடங்களில் இப்போ சப்போஸ் வந்து வேலைக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பத்திரப்பதிவு துறையில் வேலை கிடைக்கும். டாக்குமெண்ட் ரைட்டர் ஆவாங்க. நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த 3ஆம் இடம் கொடுக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் 11ஆம் இடம் உங்களுக்கு 11ஆம் இடமாகிய விருச்சிகத்தை குரு பார்க்கிறார் 5ஆம் பார்வையாக. இப்போ 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். அப்போ உங்களுக்கு அதாவது நீங்கள் செய்த முதலீடுகளுக்கு நிறைய ஒரு வருமானம் கிடைக்கும். ஏதாவது ஒரு அசையா சொத்துக்கள் மூலமாக வாடகை வருமானம் கிடைக்க இந்த ஆண்டு நீங்கள் வாங்கி போடக்கூடிய சொத்துக்கள் மூலமாக வாடகை வருமானம் வரக்கூடிய சூழ்நிலைகள் கிடைக்கும். ஏன்னா அது வந்து வெற்றிஸ்தான். நீங்கள் மிகச்சிறந்த வெற்றிகளை பெறுவீங்க. நீங்கள் இவ்வளோ நாளாக வந்து ஏதாவது ஒரு முயற்சிக்காக வந்து நீங்கள் அது தடையாகிட்டே இருந்திருக்கும். ஆனால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு வெற்றியை உங்கள் பக்கம் சாதகமாக எல்லாமே அமையும். வெளிநாடு போனாலும் போயிட்டு வரலாம். வெளிநாட்டு முதலீடுகள் மூலமாக லாபம் கிடைக்கும். கமாடிட்டிஸ், ஷேர் மார்க்கெட்டு இது எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கும். ரொம்ப சிறப்பான ஆண்டு இந்த ஆண்டு மகர ராசிக்காரங்களுக்கு. ஏன்னா 7ஆம் பார்வையாக நேரடியாக பார்க்குறாரு. சரிங்களா? 11ஆம் இடம் வேறு உங்களுக்கு லாபஸ்தானம். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம். நீங்கள் முயற்சி பண்ணக்கூடிய அனைத்து வெற்றி. கும்பராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்க்குறாங்க. அப்போ உங்களுக்கு 2ஆம் இடம் என்பது குடும்பம், வாக்கு ஸ்தானம் எல்லாம். சரிங்களா? ஸோ அது எல்லாமே நல்லாயிருக்கும். தாயின் அரவணைப்பும் அவங்க ஆரோக்கியமும் மேம்படும். சரிங்களா? போக வந்து தாயார் பேரில் நீங்கள் ஏதாவது ஒரு ஒரு நிறுவனம் வச்சிங்கன்னா அது டாப்பில் இருக்கும். ரொம்ப டாப்பாக விடும். நல்ல வருமானம் கிடைக்கும். சரிங்களா? குடும்பத்தினருடைய ஆரோக்கியம் மேம்படும். வாக்கு ஸ்தானம்ங்கிறனால உங்களுடைய அந்த பேச்சினால் வரக்கூடிய வருமானம், பேச்சினால் நீங்கள் வரக்கூடிய தொழிலில் இருந்தீங்கன்னா மிகச்சிறந்த இடத்துக்கு போயிடுவீங்க. நல்லா ஃபேமஸ் ஆகிருவீங்க. அந்த துறையிலே மிகப்பெரிய ஃபேமஸ் உங்களுக்கு. அதே போல் உங்களுக்கு அடுத்தபடியாக, ஏன்னா நேரடியாக வந்து 2ஆம் இடம் அடுத்து விருச்சிகத்துக்கு பார்க்குறாரு இல்லையா? அப்போ விருச்சிகத்தை பார்க்கக்கூடிய அந்த 10ஆம் பாவகம் என்பது உங்களை பொறுத்தவரை தொழில் மிகச்சிறந்த முறையில் மேம்படும். நீங்கள் எதிர்பார்த்த கடன் உங்களுக்கு கிடைக்கும். அதை வச்சு தொழிலில் வந்து 2-3 பிரான்ச் திறக்கிற அளவுக்கு தொழில் சிறப்பாக இருக்கும். சரிங்களா? மனைவி மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய, அதாவது மாமியார் மூலமாக வரக்கூடிய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வருஷம் கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் தொழிலையும் சரி அரசியலில் இருந்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பவரான அதிகார பதவிக்கு வருவீங்க. இடமாற்றத்துக்கு ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கும்.
அரசாங்க பதவி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே நீங்கள் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா பதவி அரசாங்கத்தில் ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு 100% வாய்ப்பு உண்டு கும்பராசிக்காரங்க. அடுத்து 12ஆம் பார்வையாக குரு வந்து, அதாவது அவரை பொறுத்துள்ள 7ஆம் பார்வை உங்களுக்கு 12ஆம் இடத்துல பார்க்குறாரு. ஸோ சுப செலவுகள், சுப செலவு தான் வரும். மேக்சிமம் வந்து உங்களுக்கு வீண் அலைச்சல் இதெல்லாம் தவிர்க்கப்படும். நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு காரணத்துக்காக ரொம்ப அலைஞ்சிக்கிட்டே இருப்பீங்க, உங்களுக்கே மன விரக்தி போம்டா சாமின்ற அளவுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இப்போ இந்த வருஷம் மிகச்சிறந்த முறையில் உங்களுக்கு பலன்களை கொடுக்கும். மீன ராசி மீன லக்கணம் உள்ளவங்களுக்கு குரு தன்னோடு 9ஆம் பார்வையாக முதல் பார்வையாக அவங்களுக்கு இருக்கும். சரியா? அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த ராசி லக்கணத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும், நல்ல சிந்தனைகள் உருவாகும், ஆன்மீக சிந்தனைகள் இருக்கும். சரிங்களா? குணநலன்கள் மேம்படும், புகழ், அந்தஸ்து, கௌரவம் இது எல்லாமே சிறப்பாக இருக்கும். புண்ணிய காரியங்களில் இவங்க ஈடுபடுவாங்க. ஸோ அதனால் வந்து நல்ல நல்ல காரியங்களில் செய்கிறதுனால இவங்களுக்கு நண்பர்கள் அதிகரிப்பாங்க. சமுதாயத்தில் வந்து நல்ல பேர் கிடைக்கும். நல்லா எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலாக ஈடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு மீனராசிக்காரங்களுக்கு இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல இப்போ உங்களுக்கு ஜென்ம சனி உட்காந்துக்கிட்டு இம்சை பண்ணுவார். ஆனால் அந்த தொந்தரவுகள் வர்ற 2ஆம் தேதியிலேருந்து ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு கவலை இல்லை. ஏன்னா அவர் குரு பார்வை இருக்கிறனால சனியினால் ஏற்படக்கூடிய அந்த சில உங்களுக்கு அசதி, தூக்கம், அலுப்பு, அது தவிர வந்து உடல்நல பாதிப்பு அனைத்துலேருந்து கொஞ்சம் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு நீங்கள் ரிலீஃப் ஆகிடுவீங்க. சரிங்களா? சரி, அடுத்து 9ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்குறாரு இல்லையா? ஸோ 9ஆம் பார்வை அப்போ உங்களுக்கு அந்த அதாவது தந்தை நலமாக இருப்பார், பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும், அனைத்து விதமான பாக்கியங்களும் கிடைக்கும், நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும். எங்கேயாவது வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உடனே தாராளமாக போயிட்டு வரலாம். அதுபோல் நல்ல காரியங்கள், சுப காரியங்கள், தர்ம காரியங்களில் நீங்கள் ஈடுபடுவீங்க. அதனால் உங்களுடைய வாழ்க்கை மேலே மேலே நல்ல முறையில் உயரும். 11ஆம் இடமாக மகரத்தை பார்க்கிறார். இப்போ உங்களுக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ நீங்கள் ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கிற தொழில்களில் லாபம் அதிகரிக்கும். நீங்கள் எந்த முயற்சி ஏற்கனவே பண்ணிட்டு இருந்தீங்களோ அந்த முயற்சி வெற்றி அடையும். ஏன்னா அது வந்து வெற்றி ஸ்தானம். இந்த ஆண்டு உங்களுக்கு அதில் வெற்றி கிடைக்கும். சொத்துக்கள் சேரும். அதாவது என்னென்னா நீங்கள் உழைக்காமலே உங்களுக்கு பணம் வந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை கிடைக்கும். பிள்ளைகள் வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் வெளிநாட்டுக்கு நீங்கள் அனுப்பலாம். நீங்களே வேலை பார்க்குறதுக்காக வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணாலும் அதுவும் நடக்கும். இப்படி பல வகையில் உங்களுக்கு அனுகூலங்கள் அந்த 11ஆம் இடத்துல இருக்குது. முதலீடுகள், வெளிநாட்டு முதலீடுகள், அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டு, இதிலெல்லாம் நீங்கள் பண்ணுற முதலீடு எல்லாமே உங்களுக்கு லாபமாக கிடைக்கும். ஸோ அதனால் 12 ராசி 12 லக்கணங்களுக்கு குரு பகவான் தரக்கூடிய பலன்களை இப்போ நம்ம பார்த்தோம். நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போக நம்ம வீடியோக்குள்ளே அண்ணாமலை ஜோதிட நிலையம்ன்றதில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த சேனலை எல்லாருக்கும், உங்கள் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் அனுப்புங்க. கமெண்ட்ஸ் எல்லாம் போடுங்க. சரிங்களா? நம்ம அது அண்ணாமலை ஜோதிட நிலையத்தை பிரபலமாக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. நன்றி, வணக்கம்.